3 ஆண்கள் ஒரு பெண் ஒரு ஹெலிகாப்டரிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா போயிட்டே இருக்கு. திடீர்னு அந்த ஹெலிகாப்டரை ஓட்டுகின்ற ஓட்டுநர் சொல்றாரு, ஒரு சில கோளாறுகள் ஏற்பட்டு விட்டது, யாராவது எல்லாருமே நான் ஒரு சின்ன ஏணி போடுறேன், நீங்க எல்லாருமே இறங்கிடுங்க ஒரு நல்ல இடத்துல அப்படின்னு. எல்லோருமே ஏணியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள், 3 ஆணும் ஒரு பெண்ணும். உடனடியாக மறுபடியும் அவர் சொல்கின்றார், கோளாறு அதிகமாகிவிட்டது, யாராவது ஒருவர் குதித்தாக வேண்டும் என்று. 3 ஆண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வீர பெண்மணி அழகாக சொல்கிறார், பெண் தான் தாயா இருந்து தியாகம் பண்றோம், பெண் தான் தாரமா இருந்து தியாகம் பண்றோம், பெண் தான் தங்கையா இருந்து தியாகம் பண்றோம். இது மாரி தான் நிறைய நேரத்தில் நம்ம நம்பிடுறோம். இந்த படுபாவி 3 பேர் இருக்கானுல, சூப்பர்னா முடிஞ்சு போச்சு. எதையுமே காதுல கேட்கறதே இல்லைங்க. கேட்காம என்ன பண்ணுவோம், ஒரு தீர்ப்பை கொடுப்போம். முதல் வகையான தீர்ப்பு. இரண்டாவது ஒரு பிக்சிங் தீர்ப்பு. இவர் இப்படித்தான் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். 2 நாளுக்கு முன்னதாக முடி வெட்டலான்னு இரும்புலியூர் பக்கம் போயிருந்தேங்க. முடி வெட்டிட்டு நின்று இருந்தேன். பைக்கில் யாராவது பசங்க வந்து பிக்கப் பண்ணுவாங்க, நின்று இருந்தேன். நம்ம பங்கிலிருந்து ஒருவர் குடும்பத்தோடு நடந்து வந்தார். என்ன பார்த்தோன்னே, ஃபாதர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸா லாலிபப்பா? எப்படிப்பட்ட தீர்ப்பு! எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் லாலிபப்பு பிடிக்கும், அந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியல. நான் வந்தது எதுக்கு? அடுத்து ஒரு டைலாக் சொன்னாருங்க, நாக்கப்புடுங்கிற மாதிரி. என்ன ஃபாதர், ஈஸ்ட் தம்பத்தில் வாங்கினா மாட்டிப்பீங்கன்னு இங்க வந்து வாங்குறீங்களா? ஏனென்றால் நாமே நினைத்துக் கொள்வோம், ஃபாதர் நல்லா பல்கா இருக்கிறாரு, பல்கா சாப்பிடுவார் பொழுது அது அங்க வந்து சாப்பிட்றாரு. அவனே திங்க் பண்ணிங்கன்னா அந்த மனுஷனை பார்த்து நினைச்சேன், படுபாவி பையா. இரண்டாவது வகையான தீர்ப்பு, நாம் நினைத்துக் கொள்வது மற்றவர்களை பற்றி. மூன்றாவது வகையான தீர்ப்பு, நாம் அனுபவித்திருப்போம், அதை மற்றவர்கள் மேல் சாட்டுவோம். சொல்றேன் பாருங்களேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணு நின்று பேசிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னு என்ன நினைப்போம், ஆஹா என்ன அருமையாக ஒரு பையனும் பெண்ணும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இறைவார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லுவோம். பார்த்துக்கினே இருப்போம், பா எப்படி பத்தியா காதல் பண்ணுது. கோயில்ல காதல் பண்ற இடமா காதலா வேணும், வீட்டுல போய் 10 வச்சுட்டு வந்துருவோம். ஏனென்றால் நாம் அனுபவித்திருப்போம், நாம்